சஜிதால நம்மளோட சொந்த துவாக்கள்லாம் கேட்கலான்னு வருது. இப்ப அந்த துவான்றது நம்ம தொழுகையில செய்யற சஜிதாவை தான் குறிக்குமா, இல்ல தொழுத பிறகு தனிப்பட்ட முறையில சஜிதால நின்று கேட்கலாமா? இதுக்கு விளக்கம் தருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு நீங்க ரொம்பவும் சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி இடம் வருகிறது, ரொம்ப நெருக்கமான இடம் என்னது சஜிதா தான். அதனால ஃபாக்ஸிரு அத்துவா, துவாவை அதிகமாக என்ன செய்யுங்கள், அதில் நீங்கள் கேளுங்கள். சஜிதா தான் ரொம்ப நெருக்கமான இடமாக இருப்பதன் காரணத்தினால் நிறைய துவாக்களை என்ன செய்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதன் காரணத்தினால் சஜிதாவில் என்ன செய்யணும், நிறைய துவாக்களை கேட்கலான்னு விளங்க முடிகிறது. இது எந்த சஜிதாவை குறிக்கிறது? தொழுகையில் கேட்கக்கூடிய சஜிதாவை குறிக்கிறதா, அல்லது தொழுது முடித்ததற்கு பிறகு நாம் தனிப்பட்ட முறையில் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம், துவாக்களை நாம் கேட்கலாமா என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் நீங்கள் நேரடியாக எடுத்து பார்த்தால் அவர்கள் என்ன செய்யல, நேரடியாக சஜிதா செய்து இது எந்த இதுவுமே இல்லாமல் சஜிதா செய்து அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக எந்த சான்றும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்பதற்காக வேண்டி சஜிதாவுக்கு நேரடியான எந்த சான்றும் இல்லாத காரணத்தினால் நம்ம தொழுகையில் கேட்பதுதான் சிறந்தது என்றும் ஜனங்கள் நெறிஞ்சிருக்கிறாங்க, கருத்து சொல்லி இருக்கிறாங்க. உறுப்பு தானம் செய்யக்கூடாதுன்னு இருக்கும்போது பெண்களுக்கு ஏற்படுற நோயினால கர்ப்பப்பையை அகற்றுறோம், இது மார்க்கத்துல சரியா அப்படின்னு கேக்குறாங்க. உறுப்புகளை தானம் செய்வது, அதாவது ஒரு ஆளுக்கு கிட்னி ஃபெயிலியரா போயிருச்சுன்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கிட்னியை எடுத்து அவருக்கு கொடுப்பது, இப்படி கொடுப்பதனால் மார்க்கம் அங்கீகரிக்கிறதா இல்லையா என்று சொன்னால் பொதுவான ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு மனிதனை வாழச் செய்தவன் ஜமியா, எல்லா மக்களையும் வாழச் செய்தவனை போன்று என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. ஒரு ஆளை ரொம்ப நெருக்கடியான நிர்பந்தமான ஒரு நிலையில் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பண உதவியிலையோ அல்லது பொருள் உதவியாகவோ அல்லது எந்த இதையாவது நாம் கொடுத்தோ அவனை உயிர் வாழச் செய்தோமையானால் இந்த மனித சமுதாயத்தையே வாழச் செய்ததனுடைய நன்மை கிடைக்கும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதனால உறுப்பு தானங்கள் இருக்கிற நிர்பந்தமான காலகட்டங்கள், இது நம்ம சும்மா சும்மா விக்கிறது கிடையாது. ஒருத்தனுக்கு செயல் இழந்து கிட்னி ஃபெயிலியரா போன பிறகு அவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், கிட்னிய என்ன செய்ய எடுத்து கொடுக்கிறோம், அவன் அதன் மூலமாக உயிர் வாழுகிறான் என்று சொன்னால் இது மார்க்கம் எந்த தடையும் செய்யல. ரசூலுல்லாஹ் நேரடியாக எங்கேயுமே என்ன செய்யவில்லைன்னா இது உறுப்புகளை நீங்கள் தானம் செய்யக்கூடாது, செய்வது கூடாது என்று என்ன செய்யல, அவர்கள் சொல்லவே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக உறுப்பு தானங்கள் நம்ம செய்யலாம். அது ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது உயிர் வாழ்வதற்கு நம்முடைய ஒன்று அது கொடுப்பதின் காரணத்தினால் வாழ்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு நமக்கு நன்மையும் கிடைக்கும். அடுத்ததாக இன்னொன்று, கர்ப்பப்பையை அகற்றுறாங்க. கர்ப்பப்பையை யாரும் சும்மா அகற்றுவதில்லை. அதுல ஏதாவது ஒரு நோய் இருந்தால் கர்ப்பப்பை இருக்குமானால் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் என்ன செய்வார்கள், கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் என்று சொல்வாங்க. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எந்த கட்டத்தில் சேரும் என்று சொன்னால் நிர்பந்தம் என்ற அடிப்படையில், நிர்பந்தமாக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், எந்த தண்டனையும் கொடுவார். ருஃபிய அன் உம்மதி, என்னுடைய உம்மத்தில் இடத்தில் இருந்து உயர்த்தப்பட்டு விட்டது, அதாவது பாவம் செய்தான் என்று என்ன செய்யப்படாது, எழுதப்படாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுல ஒன்னு என்னன்னா, அவன் மறதியாக ஒன்னு செய்து விட்டான் என்று சொன்னால் அதுவும் கிடையாது. அல் ஹதவு, தவறுதலாக செய்து விட்டான், இது தெரியாமல் அவன் நடந்து விட்டது அப்படின்னாலும் சரி. அமஸ்துக்ரிஹு அலைஹி, அவன் மீது நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு செயல், இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை அவன் செய்து விட்டான் என்றால் அதுவும் கூட அவன் பாவம் செய்ததாக என்ன செய்யப்படாது, எழுதப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. அதனால நமக்கு நிர்பந்தமாக வரக்கூடிய எதுவுமே, ஒருத்தன் கத்தியை காட்டிட்டு உன்னுடைய உயிரை எடுத்துட்டு இல்லைன்னா மதுவை குடிஞ்சோன்னா குடிச்சிட்டோம்னு சொன்னா அதனால என்ன செய்ய மாட்டான், குற்றவாளியாக ஆக மாட்டான். சரியான பசியா இருக்கு, சாப்பிடலண்டா நம்ம என்ன செய்வோம், உயிர் வாழ முடியாது, அப்படி ஒரு கட்டத்தில் நிர்பந்தத்துல மாட்டிக்கிட்டோம், பன்றிக்கறி தான் இருக்குது, அதை சாப்பிட்டான்னு சொன்னா அவன் ஹராமை செய்ததானோ ஆக மாட்டான். அப்ப இந்த மாதிரி இந்த கர்ப்பப்பையை எடுப்பது இவைகள் எல்லாம் நமக்கு நிர்பந்தமான ஒரு காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய ஒன்று. அதனால என்ன செய்யாது, இது குற்றமாக ஆகாது. உறுப்புகளை விற்பனை செய்யாமல் உங்களுக்கு முக்கியமாக அவசியமாக தேவைப்படுபவர்களுக்கு நம்ம கொடுப்பது எந்த வகையிலும் மார்க்கப்படி குற்றம் இல்லை. ஒரு